அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துட்டு இருக்குங்க. அதில் கலந்துட்டு ப்ரைஸை வின் பண்ணுங்க. இந்த சிக்கன் ரைஸ் எப்படி செய்யறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இப்போ நான் சிக்கன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். போனோடு தான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதில் சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு சேர்த்துங்க. அடுத்ததாக 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பல்லை இதுமாரி நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் இதுமாரி தட்டி நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகாய் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு இதை கொதிக்க விட்டுடலாங்க. இப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரண்டி மூலம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. எலும்பு தனியாக சிக்கன் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்திருக்குங்க நம்மளுடைய சிக்கன். அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஒரு வடிகட்டியை வச்சு இதில் உள்ள சாறு தனியாகவும் சிக்கன் தனியாகவும் பிரிக்க போகிறோம். இந்த சாறு பேர் தாங்க சிக்கன் ஸ்டாக்குங்கிறது. இப்போ இந்த சிக்கனை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டு அந்த சிக்கனில் உள்ள எலும்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம துண்டுகளை தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இதில் உள்ள சிக்கன் ஸ்டாக்கை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இதை வச்சு தான் அரிசி வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை மட்டும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இதுமாரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருங்க. எலும்பெல்லாம் நம்ம எல்லாமே எடுத்துடலாம். எல்லா சிக்கன் பீஸை மட்டும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் உள்ள எலும்பு, வெங்காயம், மிளகு, பட்டை, கிராம்பெலாம் நமக்கு தேவையில்லை, சமையலுக்கு உபயோகிக்க வேண்டாம். 1/2 கிலோ நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 3 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுடைய அரிசி நல்லா நீட்டமாக மலர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஸ்டாக் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதை அளக்கும் போது எனக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தான் சிக்கன் ஸ்டாக் வந்துச்சு. மீது 1.5 டம்ளர் நம்ம நார்மலாக உள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் ஸ்டாக்கும் நம்ம தண்ணியும் கலந்த கலவை 4 டம்ளர் அளவு தாங்க. கவனமாக வச்சுங்க, 4 டம்ளர் அளவு தான். நம்ம 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை வடிகட்டி அரிசியை மட்டும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நம்ம சிக்கன் ஸ்டாக்கும் தண்ணி கலந்த 4 டம்ளர் அளவுக்கு உள்ள தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ குக்கர் மூடியை வச்சு நல்லா மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு இந்த குக்கரை வச்சுருவோம். வச்சுட்டு அது மேலே விசில் போட்டுருங்க. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நம்மளுடைய அரிசி ஒரு விசில் மட்டும்தான் வரணும். ஒரு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லா ஸ்டீமும் போயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம அரிசி நல்லா வெந்து சரியான பதத்தில் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்க்கான சரியான பதத்தில் இருக்குது. இந்த மாரி தாங்க வேக வைக்கணும். நம்ம 3 டம்ளர் அரிசிக்கு வெறும் 4 டம்ளர் கலவை, அதாவது 1.5 டம்ளருக்கு தண்ணீர், 2 டம்ளருக்கு நம்ம சிக்கன் ஸ்டாக் கலந்து வேக வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் ஸ்டாக் போட்டு வேக வச்சனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 5 முட்டையும் நல்லா அடித்து விடுங்க. அடித்து நல்லா நுரப்புங்கிற அளவுக்கு வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய எண்ணெய் சட்டியாக போட்டிருக்கேன். அதில் 50 ml கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. இந்த எண்ணெய் சூடானோன்னே இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு காரம் மசாலா. இந்த காரம் மசாலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்ல கலர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெய் மசாலாவோட இந்த சிக்கன் பீஸ் நல்லா கலக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் பீஸுக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த மிளகுத்தூள் கொரன்னு இருந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்தில் தான் நம்ம முட்டையை ஊற்றி கலக்க போகிறோம்.
முட்டையை ஊற்றிட்டு இதில் ஒட்டி இருக்க மசாலாலாம் முட்டையில் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் முட்டைக்கும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு இது பொரியல் மாதிரி ஆகிடும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக உடைச்சி விட்டுடலாம். இப்போ 3 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு நான் 100 கிராம் முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அந்த முட்டைக்கோஸெல்லாம் சேர்த்துங்க. அடுத்தது ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்துருக்கேன், அதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் முட்டை காய்கறி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, முட்டைக்கும் காய்க்கும் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பை போட்டு வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணி ஊற்றி தான் சாதமும் வேக வச்சுருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க, இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முட்டை காய்கறி சிக்கன் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வேக வச்சுருக்கோம்ல சாதம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க. எல்லா சாதத்தையும் ஒரே தடியாக நம்ம கலந்துட்டோம்னா நம்ம சாதம் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக நிற்கும், டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ நான் எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ முட்டை சிக்கன் சாதம் மசாலா எல்லாம் கலக்கணும். நல்லா கலந்த பிறகு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த ஃப்ரைட் ரைஸ் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியில் வேக வச்சுருக்கோம், இதில் நம்ம எந்த பொருளையும் நம்ம பொரிக்கவும் இல்லை. ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக என்னுடைய கிவ்அவேலையும் நீங்கள் கலந்துட்டு ப்ரைஸை வின் பண்ணுங்கள்.